ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 சிவபெருமான் ஈஸ்வரன் ஈசானனாக இருந்து எங்கே எல்லா நடவடிக்கைகளையும் நேர்படுத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பெருமையில் பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய அவரோட 370வது திருநாமமாக ஓம் காலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த திருநாமம் முன்னமே சொல்லியிருக்கேன், 4 இடத்துல திரும்பி திரும்பி வருது. இங்கே 370 காலாய நமஹான்னு வருதா, இதுக்கு பின்னாலேயே 384லேயும் திருப்பி காலாய நமஹான்னு வரப்போகிறது. இதுக்கு முன்னால் 152வது திருநாமம், அதுக்கப்புறம் பின்னால் 533வது திருநாமம். இப்படி 4 இடத்துலையும் இந்த காலாய நமஹான்னு வருது. இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படிங்கிறது, புண்ணிய பாவங்களோட பயனை கணக்கிட்டு தக்கபடி பலனை தருபவர் அப்படின்னு. இதுக்கு முன்னால் பார்த்தோமே, சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து சோழரை மாய்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறதே கடைசியில் என்ன பண்ணான்னு, அவள் வெட்டின குழியில் அவளே விழுந்ததாக பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணார்னு பலனை கொடுத்தார் அப்படின்னு. நீ அடுத்தவருக்கு கெடுத நினச்சியா, அதுக்கு தானே பலனை கொடுக்குறார் அப்படின்னு. அப்படி நாம் பண்ணக்கூடிய நற்கருமம் இல்லை தீய செயல் அப்படின்னு இருக்குது, இதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவர். இதில் முன்னால் வந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அது சித்திரகுப்த வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணக்கூடிய கணக்கு பிள்ளை யார்? இத்தனை ஜீவராசிகளும் அவர்கள் பண்ண நல்ல செயலாக இருக்கட்டும், கெட்ட செயலாக இருக்கட்டும், நல்ல எண்ணமாக இருக்கட்டும், தீய எண்ணமாக இருக்கட்டும், நல்ல பேச்சாக இருக்கட்டும், கெட்ட பேச்சாக இருக்கட்டும், இது இத்தனையும் குறிப்பெடுத்து வச்சுண்டு அந்தந்த சமயத்தில் எப்படி பலனை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுதான் சித்திரகுப்தன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்படி அந்த சித்திரகுப்த வடிவிலையும் இருக்கார் அப்படின்னு போடுறது. அதே மாதிரி இன்னொரு பொருளில் 384 வரத்தே என்ன சொல்கிறது, கலைகளோட வடிவமாக இருக்கார் அப்படின்னு. கலையோட வடிவமாக இருக்கிறதுனால அவருக்கு காலன் அப்படின்னு பேர். இப்படி காலத்தை கணக்கிட்டு அதுக்கு உண்டான பயனை தரக்கூடியவராகவும் இருக்கார், கலைகளோட இருப்பிடமாகவும் இருக்கார். இதையும் முன்னாலேயே பார்த்துருக்கோம். அவர் கையில் வீணையை வச்சுருக்கார், இனிமேல் குழலை வச்சுருக்கார், யாழை வச்சுருக்கார், தாளத்தை வச்சுருக்கார். இப்படிலாம் இருக்காருன்னா அவர் கலைஞராக இருந்தால் தானே முடியும். இப்படி கலை வடிவமாகவும் இருக்கார், நமக்கு காலக்கணக்கில் தர வேண்டிய பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார். அதனால காலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. 371வது திருநாமம் ஓம் நிஷாச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. நிஷின்னா நள்ளிரவு, இருட்டு. நள்ளிரவு எப்படி இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அப்படி அந்த நள்ளிரவுலேயும் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். பொதுவாக நள்ளிரவில் யாரானு சஞ்சாரம் பண்ணுவாளா? பண்ண மாட்டா, அசுரர்கள் தான் பண்ணுவார்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் அவர்களுக்கு பேர் நிஷாச்சரர்கள் அப்படின்னு பேர். அர்த்தராத்திரியில் ஊரே உறங்கி அவர்கள் ஓய்வெடுத்துட்டு எல்லாரும் அந்த ஓய்வெடுக்கிறது உறங்கிறது அப்படிங்கிறதே நமக்கு 3 நிலைகளில் முக்கியமான நிலையாக சொல்லப்பட்டிருக்குன, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு. அந்த சுஷுப்தின்னா இந்த உடம்பு மனசு எல்லாத்தையும் மறந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னா அப்போ எல்லாம் இல்லாத ஒரு நிலை, அதுதான் பேரின்ப நிலை. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நல்ல தூங்கி எழுந்தினோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உறக்க நிலையிலேருந்து அதில் இல்லாத அந்த ஓய்வெடுக்காத வேறு ஏதான வேலை செய்து அப்படின்னா எல்லாரும் உறங்கின்னு இருக்கிறத யார் வேலை செய்வார்? திருடன் தான் வேலை செய்வான். இப்படி அவர்களுக்கும் நிஷாச்சரன் உண்டு. ஆனால் இவருக்கும் நிஷாச்சாரினேன்னு மகான்னு பேர் இருக்குது. அப்படின்னா இப்போ என்ன, அவர்களும் இவரும் ஒன்றா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இவர் நிஷாச்சராய நமஹா அப்படின்னு இந்த இடத்துல வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, மகா பிரளயம் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மகா பிரளயம் அந்த காலத்திலையும் விழிப்போடு இருக்கிற ஒரே ஆள் இவர் தான். மகா பிரளயம்னா என்ன, முன்னாலேயே பார்த்துருக்கோம். பிரம்மாவோட காலக்கணக்கில் அவருக்கு 100 வயசு அப்படின்னு பார்த்தோம். அதில் பகல் இரவு வருது இல்லையா, அவரோட இரவு காலம்தான் பிரளயம். பிரம்மாவோட இரவு காலம்தான் பிரளயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த பிரம்மாவோட இரவு காலமான பிரளய காலத்துலேயும், அப்போது இரவு காலம்னாலே அவரும் தூங்கின்னு இருக்கார்.
ஆனால் அந்த பிரளய காலத்திலையும் விழிச்சுன்னு இருக்கிற ஒரே ஆள் இவர் தான், உறங்காத இருக்கிறவர். அப்படின்னா இவர் ஞானிகள் முன்னாலேயே இன்னொரு நாமத்தில் சொல்லித்து, ஞானிகளாக இருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னார், எல்லாரும் உறங்கிறதே இவர் விழிச்சுன்னு இருப்பார். அப்படிங்கிறதுல இவர் என்ன பண்ணார், பிரளய காலத்திலையும் விழிப்போடு இருக்கார். விழிப்போடு இருக்காருன்னா காரணம் என்னன்னா, அடுத்தது உடனே உதயம் ஆச்சுன்னாக்கா எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வேணுமே. நம்ம படுத்துன்னு தூங்குறதுனால சௌக்கியமாக தூங்கணுமோ இல்லையோ. நான் பட்டு தூங்கி நிற்கிறது ஏதானு மேலே விழுந்துருத்துனா என்ன பண்ணுறது, அதையும் காவகாரத்துக்கு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ. நாம் வீட்டில் சௌக்கியமாக படுக்கையில் படுத்துன்னு தூங்குறோம் அப்படின்னா வாசலில் வாட்ச்மேன் அவரும் சேர்ந்து சௌக்கியமாக தூங்கினார்னா அவர் முழிச்சுன்னா இருக்கணும். அதைப்போல் அண்டச்சராட்சத்தையும் காவல் காக்கிற பொறுப்பு இவருக்கு இருக்கிறதுனால இந்த பிரளய காலத்திலையும் விழிப்போடு இருக்கார். அதனால நிஷாச்சாரிணி நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 372வது திருநாமம் ஓம் பினாகபிருதே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பினாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லை கையில் வச்சுன்னு இருக்கிறவர். பினாகபாணி கேள்விப்படுறோம் இல்லையா. சிவபெருமான் கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் பினாகம் அப்படின்னு பேர். திருமாலோட கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் ஷாருங்கம் அப்படின்னு பேர். ஷாருங்கபாணி சொல்கிறமே. இவா ரெண்டு கையிலையும், இவர் கையில் இந்த வில்லு இருக்குது, அவர் கையில் அந்த வில்லு இருக்குது. அப்படின்னா இந்த வில்லெல்லாம் எப்படி வந்தது, இதோட சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு புராணம் சொல்கிறது. கண்வ மகரிஷி அப்படின்னு இருந்தார். அவர் பிரம்மாவை குறித்து கடுமையான தவம் பண்ணுறார். ரிஷிகள்லாம் தவம் பண்ண ஆரம்பித்தா தங்களோட அந்த உணவு இல்லாத, உறக்கம் இல்லாத, சரீர பிரஜையே இல்லாத இருக்கிறதுக்கு பேர் தான் தவம்னு பேர். தவம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா, மனசளவில் உறுதியை வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் வெளி உலக பிரஜையே நமக்கு அந்த எண்ணமே போயிடும். எங்கே இருக்கோம், என்ன டைம் ஆச்சு சொல்கிற மாதிரியும் நான் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டேன், டைம் போனதே சரியில்லை சார் அப்படிங்கிறோம். இதே சும்மா இருந்தால் அப்படி இருப்பேன், சித்தைக்கு ஒரு தடவை மணியை பார்த்துட்டே இருப்போம். அதனால் ஏன் நம்மளோட எண்ணம் முழுக்கலும் அந்த வேலையில் நமக்கு மூழ்கிட்டோம். இப்படி ஒரு விஷயத்தில், ஒரு குறிக்கோளில், ஒரு லட்சியத்தில் நாம் மூழ்கிடத்தே நமக்கு அப்போ நேரமாக காலமாக இல்லை பசியா தாகமாக உறக்கமாக எதுவும் தெரியாது. அப்படி ஆழ்ந்து இருக்கிறது பேர் தான், ஆழ்ந்த அந்த சிந்தனையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் தவம்னு பேர். அப்படின்னா கண்வ மகரிஷி இது மாதிரி ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறதே, அசுரர்கள்லாம் தவம் பண்ணுறதே கூட அப்படி தான் பண்ணியிருக்கான்னு நமக்கு புராணம் சொல்கிறது. அசுரர்களே அப்படிங்கிற வழிய அவர்களோட சக்தி, அவர்களோட ஒரு பண்ணுறது அப்படின்னு உறுதி அப்படின்னா நம்மளாலாம் ஈடு கொடுக்கவே முடியாது, தேவர்களாலும் ஈடு கொடுக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். இப்படி கண்வ மகரிஷி தவம் பண்ணுற பிரம்மாவை குறித்து, அப்படி அவர் தவம் பண்ணுறதே அவர் எல்லாம் பிரஜையெல்லாம் உணவு இல்லை, உறக்கம் இல்லை, சரீர பிரஜையே இல்லாத இருக்காரா, அவர் மேலே புற்று வச்சுடுத்தும். புற்று வச்சா அதில் செடி கொடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். வால்மீகி மகரிஷி அப்படி இருந்தார் தானே நமக்கு கதை சொல்கிறது. அதில் மூங்கில் பெருசாக வளர ஆரம்பிச்சிருத்து. கடைசியில் இவரோட தவத்துக்கு இறங்கி பிரம்மா வந்து அருள் பண்ணினார். அருள் பண்ணிவிட்டு பிரம்மா பார்த்தார், இப்படி ஒரு கடுமையான தபஸ்வி தவம் பண்ணியிருக்கார், அவரோட தவத்தோட வலிமையினால் இந்த மூங்கில் வளர்ந்துருக்கு. அதனால் இதை சாதாரண மரம் மாதிரி தூக்கி போட்டுறக்கூடாது, இதை ஒரு நல்ல பயனுள்ளதாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணித்து. பிரம்மாவாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் எந்தெந்த சமயத்துக்கு என்னென்ன வேண்டிருக்கும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், விஸ்வகர்மாவை கூப்பிட்டார். இந்த மூங்கிலை எடுத்து வில்லா பண்ணுன்னார். 2 வில்லா பண்ணு அப்படின்னு பண்ணினா அது 2 வில்லா ஆச்சு. அப்படி வந்தது தான் ஒரு வில்லு பினாகம், இன்னொரு வில்லு ஷாருங்கம். சரி, இது ரொம்ப வலிமையானது, ஏன்னா ஒரு தவத்தோட முழுக்க தவத்தினால விளைஞ்சது. இதை யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தார். இந்த மும்மூர்த்திகள்லேயே இவரா மீதி 2 பேராக இருக்கக்கூடிய சிவபெருமான்ட்டையும் திருமால்ட்டையும் கொடுக்கலான்ட்டு சிவபெருமான்கிட்ட இந்த பினாகத்தை கொடுத்தார், திருமால்கிட்ட ஷாருங்கத்தை கொடுத்தார். இப்போ 2 பேரும், ஏன்னா இவா 2 பேருக்கும் தான் துஷ்டர்கள்லாம் நிகிரகம் பண்ணுற அழிக்கிற வேலை இருக்குது, அதுக்கு உபயோகப்படட்டும்னு இவர் கொடுத்து வச்சார் போல இருக்குது. இப்படி இவா 2 பேர்ட்டையும் கொடுத்துருக்காளா. ஆனால் இந்திராதி தேவைகளுக்கெல்லாம் என்ன தோணித்து, இது பெரிய சக்தி வாய்ந்த வில்லு தான் ரெண்டும், இதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இது ரெண்டுத்துக்குள்ளே எதுக்கு ஜாஸ்தி அதிகமான சக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இதெல்லாம் தான் நமக்கு வேண்டாத விஷயம்லாம் தான் வரும். பார்த்தர் இது 2த்தில் யாருக்கு இருக்கும் அப்படின்னா
யார்கிட்ட கேட்குறது? இதை வச்சுன்னுக்கிற 2 பேர்கிட்ட தான் கேட்கணும். இப்படி இவர்களுக்கு தோணித்தோ இல்லையோ என்ன ஆச்சுன்னு சிவபெருமானுக்கும் தோணித்து, திருமாலுக்கும் தோணித்து. அப்போது இதோட எதுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணான்னா, இந்த தேவர்களுக்கு பாடம் போட்டணுங்கிறதுக்காகவே 2 பேரும் சண்டை போட்டா. 2 பேரும் இவர் பினாகத்தை வச்சுட்டு சிவபெருமானா, அவர் சாரங்கத்தை வச்சுண்டு, இப்படி 2 பேரும் சண்டை போடுறதே என்ன ஆகிடுத்து, ரொம்ப உக்ரமாக சண்டை ஆரம்பிச்சுடுத்தோ. அவர்கள் எது வலிமை உள்ளதுன்னு காமிக்கணும்னா அதுக்கேற்ற தானே பண்ணியாகணும். ஆனால் இப்படி 2 பேருக்கும் இந்த 2 வில்லாலையும் சண்டை நடக்கிறத பார்த்தா அண்ட சராச்சரம் நடுங்க ஆரம்பிச்சிருது. தாங்க முடியல. பார்த்தா இந்திராதி தேவர்களாம், நாங்கள் தெரியாதனமாக ஏதோ இதுக்கு பந்தயம் வைக்கணும்னு நினச்சுன்னுட்டோம், ஆசைப்பட்டோம். இப்போ எல்லாருக்குமே ஆபத்து வராப்பில் இருக்குது. தயவு பண்ணி இந்த சண்டையை நிறுத்தினா தேவையில்லைன்னு ஆயிடுத்து. இப்போ அப்படி சண்டை போகிறதே என்ன பண்ணார், ஒருத்தருக்கு ஒருத்தர் வலிமையை காமிக்கிறது. சிவபெருமானோட கை வலிமையை தாங்காத இந்த பினாக்கம் என்ன ஆயிடுத்து, பழுதாயிடுத்து. அது உடையிறாப்பில் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் தான் பார்த்தா தேவர்களாம் வேண்டினால போரும் இதை நிறுத்துங்கோ, 2 பேரும் ஒரே சக்தி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா. இப்போ என்ன பண்ணால் 2 பேரும் தேவர்களுக்கு பாடம் போட்டிட்டா, 2 வில்லையும் தூக்கி போட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பினாகம் அப்படிங்கிற சிவதனுசை பிரம்மா என்ன பண்ணார், இந்திரன்கிட்ட கொடுத்து வச்சார். இந்திரன் என்ன பண்ணார், இது உடஞ்சது தானே அப்படின்னு அலட்சியமாக தூக்கி போட்டார். இதை பார்த்தார் சிவபெருமான், நான் கையில் வச்சிருந்தது இது உனக்கு அதில் உடஞ்சிருக்குங்கிறதுனால, விரிசல் வந்திருக்குங்கிறதுனால உனக்கு அலட்சியமாக இருக்கா, இரு இதோட வேலையை உனக்கு காமிக்கிற சக்தியை அப்படின்னுட்டு அவர் தங்கிட்ட அந்த வில்லை தன்னோட சக்தியினால் இழுத்துண்டு தேவராதர் அப்படிங்கிற ராஜாட்ட கொடுத்து வச்சார். இந்த தேவராதர் யார், வேறு ஒன்றும் இல்லை, அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஜனகர், சீதையோட அப்பா. அதனால்தான் சீதா கல்யாணத்தில் ராமருக்கு சீதையோட சுயம்பரம் வைக்கிறதே இந்த சிவதனுஷை கொண்டு வந்தார். அப்படின்னா அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு, இப்படி அந்த சிவன் கையில் இருந்த அந்த வில்லு தேவராதர்கிட்ட வந்து அந்த வம்சத்தில் வந்து ஜனகர்கிட்ட வந்தது. இவர்கள் சிவன் கையில் இருந்த வில்லுங்கிறதுனால ரொம்ப பூஜையோடு வச்சுருந்தா. அதே மாதிரி அந்த வில்லை என்ன பண்ணார், திருமால் கையில் இருந்ததுன்னர் ரிஷிகர் அப்படிங்கிற ரிஷிகிட்ட கொடுத்தா. அந்த ரிஷிகர் தான் ஜமதக்னிங்கிற ரிஷிகிட்ட கொடுத்து அந்த ஜமதக்னி கையிலேருந்து பரசுராமர் கைக்கு வந்தது இந்த வில்லு. இப்போ திருமால் கையிலேருந்து விஷ்ணு தனுசு பரசுராமர் கைக்கு வந்ததா ரிஷிகர் வழியால். அதுமாரி இந்த பினாக்கம் அப்படிங்கிற சிவபெருமானோட சிவதனுசு தேவராதர் வழியால் ஜனகர் கைகிட்ட வந்தது. இப்போ கடைசியில் இந்த 2 வில்லை என்னாச்சுன்னர், ராமர் தான் இந்த வில்லை சிவதனுசை உடைச்சார். ஒடிச்சிட்டு சீதா கல்யாணம் பண்ணி வரத்தே அயோத்திக்கு வரத்தே உடனே பரசுராமர் என்ன பண்ணார், அந்த உடஞ்ச வில்லை, பழுதுபட்ட வில்லை நீ முறிச்சது பெருசு இல்லை, இதோ திருமால் கையில் இருந்தது, இதோட வலிமையை பாரு, இதை நாணயத்து அப்படின்னு சொல்ல ராமர் என்ன பண்ணார், அந்த விஷ்ணு தனுசையும் வாங்கின நாணயத்தினர் அம்பை வச்சுட்டு பரசுராமர்கிட்ட கேட்குறார், நான் நாணயத்தி வச்சுட்டேன், அம்புக்கு குறி வச்சுட்டேன்னா அது ஏதோ ஒரு இலக்கை ஹிட் பண்ணியே ஆகும், அடித்தே தீரும், அதனால் இப்போ எதை அடிக்கலான்னு சொல்லுன்னார். பரசுராமர்கிட்ட கேட்குறார். பரசுராமர் சொன்னார், இது நீ இதை அடிச்சின்னா எதை அந்த இடம் அவ்வளோதான் போயிடும், அதனால் என்ன பண்ணுனார், நான் இத்தனை க்ஷத்திரியர்களை ஜெயிச்ச என்னோட அகந்த இருக்கே அதை இலக்கா வச்சுக்கோ அழின்னு சொல்லி பரசுராமரோட கர்வத்தை இந்த விஷ்ணு தனுசால் அவர் சமனம் பண்ணார் அப்படின்னு ராமாயண கதை சொல்லுது. எதுக்கு சரின்னா, அப்படி இருக்கக்கூடிய அந்த பினாகம்ங்கிற வில்லை கையில் வச்சுருக்கிறதுனாலே பினாகபாணி, அதனால் பினாகபிருதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவரோட வலிமையில் பெருமையில் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.